அவுதுல்லாஹி ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பிலஸ்தீன் மீட்பு போர் 991வது நாள். இந்த நாளிலெல்லாம் பாலஸ்தீன மீட்புக்கு அதிகமாக முக்கியத்துவத்தை பெற்றுவிட்டது. ஹர்மூஸும் அதனுடைய நிர்வாகமும் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலும் அமெரிக்காவும் நடத்திய யுத்தம் ஒரு பெரிய தோல்விக்கு பின், அமெரிக்காவும் இஸ்ரேலும் தழுவிய தோல்விக்கு பின் ஒரு ஒற்றை ஹர்மூஸில் வந்து நிற்கிறது. ஆனால் காசாவை ஒன்றும் ஈரான் பின்னுக்கு தள்ளிவிடவில்லை என்பதனால் காசாவும் இப்பொழுது உயிர் பெற்றிருக்கிறது. இப்போது நாம் காசாவில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த மாற்றங்கள், இந்த பேச்சுவார்த்தை சம்பந்தமான விஷயங்களையும் இதில் நாம் பார்ப்போம். முதலில் ஈரான் கத்தரில் பேச வருவேன் என்று சொல்லவில்லை என்று சொல்லிக்கொண்டே இருந்தது. இப்பொழுது பேச வரவில்லை. ஆனால் அமெரிக்கா தன்னுடைய குழுவை அனுப்பி கத்தரில் டீ குடிச்சுட்டு அப்படியே அவங்க ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. யார்? அதே ஸ்டீவ் விட்காஃபும் ட்ரம்போடைய மருமகன் குசாரும். ஜேடி வான்ஸ் பெட்டி படுக்கைகள் எல்லாம் எடுத்து தயாராக வைத்திருக்கிறார். அவர்களுக்கு ஒரு அவமானம். எப்படி இஸ்லாமாபாத்தில் 2வது கட்ட பேச்சுவார்த்தை என்று காத்து கிடந்தார்களோ, ஆனால் அங்கு வருவது போல் வந்துவிட்டு தோஹாவுக்கும் ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் சென்றார் அப்பாஸ் அகர்ச்சி. அதை விட ஒரு பெரிய அவமானம் என்னவென்றால், அவர்கள் வந்து காத்து கிடக்கிறார்கள், நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிடவே இல்லை என்று சொல்லி தெளிவாக ஈரானுடைய ஒவ்வொரு அமைச்சரும் IRGC என்கிற இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட்ஸ் காப்ஸுடைய தளபதிகளும் அறிவித்து விட்டார்கள். இது 2வது பெரிய அவமானம் பேச்சுவார்த்தைங்கிறதுல. காலிபாஃப் என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல் 5 கமிட்மெண்ட், அதாவது நிரந்தரமாக போர் நிறுத்தம், பிளாக்கேடை, ஹர்மூஸ் பிளாக்கேடுன்னு சொல்லக்கூடிய முற்றுகை அகற்றுவது, எங்களுக்கு முடக்கப்பட்ட சொத்தில் $12 பில்லியன் உடனேயே தருவது, அதுக்கு பிறகுதான் பேசுவேன், லெபனானில் இருந்து முழுமையாக வெளியேற வேண்டும், அதுக்கு பிறகுதான் அவன்கிட்ட பேச்சுவார்த்தைங்கிறதுல அவங்க தெளிவாயிட்டாங்க. இப்போ ஒரு செய்தி, ஈரானுடைய சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஈரான், அதாவது ஈரானுடைய மத்திய வங்கி, நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி, அதற்கு $12 பில்லியன் டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னு ஒரு செய்தி. அதை ஈரானுடைய காலிபாஃப் சொல்லியிருக்காரு. அதை நாங்கள் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் எங்கள் விருப்பப்படி பொருட்களை வாங்குவோம் அல்லது நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம், அது எங்கள் விருப்பப்படி பயன்படுத்துவோமே தவிர, அமெரிக்கா சொல்கிற மாதிரி அமெரிக்காவுடைய வெண்டைக்காய் சுண்டைக்காய், அடுத்தது இந்த விவசாய நிலத்தில் உள்ள மினிவர் இதெல்லாம் வாங்குறதுக்கு பயன்படுத்த மாட்டோம், அந்த பக்கமே போக மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது காலிபாபு இன்னொன்றையும் சொல்லியிருக்கிறார், நாங்கள் யுத்தத்துக்கு தயாராக இருக்கோம், ஹர்மூஸில் எவன் தலையிட்டாலும் தாக்குவோம் என்று சொல்லியிருக்கிறார். ஹர்மூஸ் நீரிணை அல்லது ஹர்மூஸ் ஜலசந்தியினுடைய நிர்வாகம் முழுக்க எங்களிடம் இருக்கும், இன் கோஆர்டினேஷன் வித் ஓமன் நாட்டோடு சேர்ந்து நாங்கள் அதை நிர்வகிப்போம், அதில் எந்த பேச்சும் கிடையாது, பிளாக்கெட்டை எடுத்துட்டு வெளியில போவோம். இப்போ கப்பல்கள் போய் வந்து கொண்டு இருக்கின்றன. அவர்கள் ஈரானுடைய வழிகாட்டுதல் வழியாக போகிறார்கள். மாற்று வழிகளை கண்டுபிடிப்பவர்களும் திருட்டு வழிகளை கண்டுபிடிப்பவர்களும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்பது தெளிவாக தெரிந்துவிட்டது. இனிமே ஒரு எக்ரிமெண்ட்டை போட்டு பிளாக் பண்ணி வச்சிருக்கான் பாருங்க, லெபனான் சைடை. அந்த லெபனான் சைடு எக்ரிமெண்ட் வந்து யூத படைகள் இருக்கும், சில பகுதிகளில் இருந்து வெளியேறும். இது ஹிஸ்புல்லா ஆயுதமற்றவர்களாக ஆகும் வரைக்கும் இஸ்ரேல் சில பகுதிகளை ஆக்கிரமித்து கொண்டு லெபனானில் இருக்கும் என்பதை அந்த எக்ரிமெண்ட். யாருக்கெல்லாம்? வாஷிங்டன், லெபனானில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட், வாஷிங்டன், இஸ்ரேல், இந்த 3 பேருமா சேர்ந்து போட்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தம் செயலில் வராது. நீங்கள் ஃபுல்லாக வெளியில் வந்தால் தான் இந்த ஒப்பந்தம், அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை பற்றி நாங்கள் பேசுவோம் என்பதில் ஈரான் தெளிவாக இருந்து விட்டது. அப்பாஸ் அகர்ச்சி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார், அமெரிக்கா வந்து
நத்தானுக்கு திரும்ப திரும்ப எங்க அணு ஆயுதம் நாங்கள் எதை தயாரிக்க மாட்டோம் என்று ஒரு ஃபத்வாவால் ஒரு மார்க்க தீர்ப்பால் நிறுத்தி வைக்கிறோமோ அதை திரும்ப திரும்ப அவர் அதை பற்றியே பேசுவதாகவும் ஈரான் அணு ஆயுதம் இருந்தால் எங்களை எல்லாம் தாக்கி விடும்னு நேற்று முந்தா நாள் சொல்லியிருக்கான். அதனால அவர் என்ன சொல்லுவாருன்னா, நமக்கு ஒரு அணு குண்டு தேவை, அணு ஆயுதத்தின் பக்கமும் நாம் போக வேண்டும். ஏனென்றால் ட்ரம்ப் அதை வச்சுக்கிட்டு இனிமேல் காலம் முழுவதும் நம்ம மீது போர் தொடுக்க வாய்ப்பு இருக்கிறது, ஒரு அணுகுண்டை தயாரிச்சுட்டா அந்த பிரச்சனை முடிஞ்சு போயிடும்னு சொல்லி நேற்று வெளிப்படையாக அறிக்கை விட்டு விட்டார். அடுத்தால நம்ம இங்கே லெபனானுக்கு வந்தால், லெபனானில் இஸ்ரேல் மீடியாவை லெபனான் பற்றி ஆக்கிரமித்து கொண்டு இருப்பது என்னவென்று சொன்னால், மிகவும் குரூரமான ஒரு தளபதி கொலை செய்யப்பட்டார். இந்த தளபதி யார் என்று சொன்னால், இவர்தான் ஹிந்து ரஜபு குரூப்பில் காப்பாற்ற வந்த 2வது ஆம்புலன்ஸை தாக்கியவர் என்று சொல்லி அது த மோஸ்ட் குரூவல் கமாண்டர் கில்ட் தான் சில ஊடகங்கள் தலைப்பிடுகின்றன. அவர் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார். அதையும் அந்த உடம்பையும் மீட்பதற்கு இஸ்ரேல் முயற்சி பண்ணிவிட்டு இருக்கு. ஆனால் பெருமளவில் இஸ்ரேலுடைய தாக்குதல் நின்று இருக்கிறது என்பதை எல்லோரும் ஒத்துக்கொள்கிறார்கள். இதற்கு இந்த ஒப்பந்தம் காரணமா, ஹிஸ்புல்லாவினுடைய தொடர் தாக்குதல் காரணமா என்பதில் ஹிஸ்புல்லாவுடைய தொடர் தாக்குதல் தான் காரணம் என்று நாம் கருதுகிறோம். ஆனால் ஊடகங்கள் என்ன சொல்கின்றன என்று சொன்னால், இப்போ இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் இஸ்ரேல் அதிகமாக தாக்கவில்லை என்று. இல்லை, இன்னொரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, லெபனானில் அந்த பகுதியிலிருந்து, தெற்கு லெபனானின் அந்த பகுதியிலிருந்து வெளியேறிய மக்கள் மீண்டும் குடியிருக்க அங்கே வருகிறார்கள். அடுத்தது, பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஹிஸ்புல்லா தாக்காமலே தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள் என்பது ஒரு செய்தி. எங்க லெபனானில் ஆக்குபேஷன்ல, அதாவது லெபனானுடைய சில பகுதிகளை ஆக்கிரமித்து வைத்திருப்பதற்கு இஸ்ரேலிய இராணுவத்துக்கும் மனசு இல்லை, அங்கே போட்டு கொண்டுகிட்டு இருக்கான். ஏற்கனவே பேரண்ட்ஸ் எல்லாம் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த போராட்டம் நேற்று இன்னைக்கும் கூட தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அங்கே இருந்து வெளியில வந்துருவா, அது நமக்கு தேவையில்லாத ஒரு சண்டை என்று. ஆக அமைதி ஒப்பந்தங்கள் தான் உங்களை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது, நத்தையானு நடத்துகிற போர்கள் காப்பாற்றவில்லை என்பதை அந்த மக்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அடுத்தது, காசாவுக்கு வருவோம்னா, காசாவில் உள்ள கலீல் அல் ஹயாவோடு ட்ரம்போடைய ரிப்ரசன்டேட்டிவ் அரியா லைட்ஸ்டோன் என்பவர் பேசியிருக்கிறார். நேரடியாக தொலைபேசியில் பேசி நேரடியாக பேசினாரா, தொலைபேசியில் தான் பேசியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் கலீல் அல் ஹயா கெய்ரோவுக்கு போகிறாரு, பாலஸ்தீனுக்கு வந்துடுறாரு. இப்போ கெய்ரோவில் வச்சு பேசியிருப்பாங்க என்ன கணிக்கப்படுகிறது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காசாவினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, கவர்னன்ஸு, பார்டர் கிராசிங், ரிகன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் பற்றி நாங்கள் பேசினோம். இது பற்றி ஹமாஸ் ஒரு நீண்ட அறிக்கையை எங்களிடம் தந்திருக்கிறது, அதை நாங்கள் இஸ்ரேலிடம் கொடுத்திருக்கிறோம். அப்போ இதில் சொல்லப்படாத உண்மை என்னன்னா, எப்படி லெபனானில் ஒரு பேச்சுவார்த்தைன்னு நடத்தி லெபனான் கவர்மெண்ட்டை கையெழுத்து போட வச்சு அங்கே அவங்களுக்குள்ளால ஒரு எக்ரிமெண்ட் வந்துட்டாங்க, யாருக்கெல்லாம் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கு இடையில. அதனால லெபனான்ல இருந்து முழுமையாக பின்வாங்குதல் என்ற மெமரண்டம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள ஒரு பகுதியை எப்படி சாவடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணானோ, அதே மாதிரி இப்போ காசால நேரடியாக பேச தொடங்கி அவங்களுக்கு ரிகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கணும், பார்டர் கிராசிங்லாம் மாற்றணும் அப்படின்ட்டு ரோடு போடுறோம். அது எதுக்குன்னா, அது இன்டர்நேஷனல் ஃபோர்ஸ் இருக்குமா, எந்த ஃபோர்ஸும் எங்களை கட்டுப்படுத்தாதுன்னு ஹமாஸ் அப்பவே சொன்னாங்க ஒப்பந்தத்தில், இப்பவும் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் கலீல் அல் ஹயா ஒரு நீண்ட லிஸ்ட்டை கொடுத்ததாக சொல்லியிருக்காரு. இந்த லிஸ்ட்டை வாங்கிட்டு அவன் என்ன சொல்லான்னா, அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த மறு கட்டுமானம், பார்டர் கிராசிங்லாம் ஓப்பன் பண்ணி விடுறது, இனி தாக்க மாட்டேன்னு அமெரிக்காவினுடைய கேரண்டி ஒரு செகண்ட் கூட நிற்காது. இவ்வளவும் இருந்தால் அவர்கள் டிசார்மமெண்டே பண்ண மாட்டோம், ஆனால் அதை எப்படி எங்களுடைய ஆயுதங்களை நாங்கள் பயன்படுத்தாமல் இருப்போம், நாங்கள் தான் வச்சிருப்போம் ஆனால் பயன்படுத்தாமல் இருப்போம் என்பது பற்றின அறிக்கை தருவார்கள்னு இங்கே ஒரு மூவ் பண்ணுறோம். அப்போ இதில் என்ன படுதுன்னா, நமக்கு இங்கே காசால உள்ளவங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இன்னொரு எக்ரிமெண்ட் மாதிரி போட்டு அதில் கொஞ்சம் டெவலப்மெண்ட்டு, ரிகன்ஸ்ட்ரக்ஷன், மறுகட்டுமானம், வளர்ச்சின்னு பேரை சொல்லி இங்கே ஒரு ஒப்பந்தத்தை போட்டு காசாவுக்கு ஈரான் ஒரு அழுத்தம் கொடுத்து பாருங்க. வார் இன் ஆல் ஃப்ரான்ஸுங்கிறது லெபனானையும் இப்பொழுது காசாவையும்
உள்ளடக்கும்னு சுவிட்சர்லாண்டில் வச்சு சேர்த்து விட்டாங்க. சுவிட்சர்லாண்டில் பேசும்போது காசாவும் உண்டு அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அப்போ இங்கே வந்து கொஞ்சம் சரண்டர் ஆகிறோம். ஹலீல் அல் ஹயாட்ட ஹமாஸ் தலைவர்கிட்ட சரண்டர் ஆகி நாங்கள் இதெல்லாம் உங்களுக்கு செய்தாரோங்கிற மாதிரி ஒரு நிலை வந்திருக்கிறது. எப்படி இருந்தாலும் காசா மக்கள் நிம்மதியாக வாழத் தொடங்கினால் அது போதும். ஆனால் பாலஸ்தீன் தனி பாலஸ்தீன ஸ்டேட்டுக்கான இன்னொரு நல்ல அறிகுறி என்னவென்று சொன்னால், இப்போ கெய்ரோக்கு ஹமாஸ் சார்பில் பேச போயிருக்காங்க. அதில் ஹலீல் அல் ஹயாங்கிற ஹமாஸ் தலைவரும் போயிருக்காரு. வெஸ்ட் பேங்க்ல உள்ள மேக்கரையில் உள்ள பிரதிநிதிகளும் அங்கே அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஏன்னா இப்போ மேக்கரையில் ஜெனோசைட் கூட்டுப்படுகொலை நடந்து கொண்டு இருக்கிறது. காசாவில் நடந்த கூட்டுப்படுகொலைகளுக்கு சற்றும் குறைந்ததில்லைங்கன்னு செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன. அதனால மேக்கரையில் உள்ளவர்களும் வந்து பேச வந்திருக்கிறார்கள் என்பது ஒரு உள்ளடக்கிய பாலஸ்தீன ஸ்டேட்டுக்கான வழிமுறைகள் அங்கே பேசப்படுகின்றன என்பது தெரிகிறது. ஏனென்று சொன்னால் ஈரான் அழுத்தம் கொடுக்கிறது. காசாவும் சேரும், பாலஸ்தீனம் சேரும். அவங்க காசாங்கிறத விட பாலஸ்தீனங்கிறதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்கிறத இதற்கு முந்தைய காணொலிகளில் உங்களிடம் சொன்னேன். அது மாதிரி அவங்க ஒரு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்து பாலஸ்தீனத்துக்கு மேக்கரையும் சேர்த்திருக்கேனால நத்தியானு இப்போ அதறி அடிச்சுட்டு என்ன சொல்கிறான், நான் ஒரு பாலஸ்தீன ஸ்டேட்டை வர்றதுக்கு உடவே மாட்டேன்னு, வேற வழியே கிடையாது, நீ விட்டு தான் ஆகணுங்கிறதான் இப்பொழுது அமெரிக்காவின் நிலைப்பாடும் கூட. இதனிடையே ட்ரம்புக்கு அடிமேல் அடி. அந்த பெரிய அடி என்னன்னா, சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த ஒரு கொட்டு. அதாவது அமெரிக்காவில் பிறந்த குழந்தைகள் பை பர்த் அவங்களுக்கு அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் கிடைக்குங்கிறத அடிக்கான். வந்த உடனே முதல்ல கையெழுத்து போட்டு எந்த குழந்தையும் இங்கே பிறந்த உடனே அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக குடியுரிமை கிடைக்காது, அவர்களில் பெற்றோர்களில் ஒருவராவது அமெரிக்கராக இருந்திருக்க வேண்டும் என்று அதை இப்போ சுப்ரீம் கோர்ட்டு அடிச்சுட்டு, இங்கே பிறந்தா அவன் எப்படி இங்கே வந்திருந்தாங்கிறத பற்றி கவலை கிடையாது, இங்கே வச்சு குழந்தை பிறந்தா அவன் அமெரிக்கன் சிட்டிசன். இது நம்ம ஏற்கனவே ஒத்துக்கொள்ளப்பட்ட நமது அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ளது. அதற்கு எதிராக ஆணை ஓடுவதற்கு ட்ரம்புக்கு எந்த இதுவும் இல்லை. ஒரு குட்டாச்சா இதை விட பெரிய குட்டு என்னன்னா, சிபிஎஸ் டிஒய்டின்னு 2 நிறுவனங்கள், செய்தி நிறுவனங்கள் சேர்ந்து அமெரிக்காவினுடைய இராணுவத்தினர் ஈரானுடைய தாக்குதலில் கொலை செய்யப்பட்டது எண்ணிக்கையை பற்றி ஒரு பெரிய விரிவான அறிக்கையை சமர்ப்பித்து விட்டார்கள். அதுல எப்படி அமெரிக்கா தனக்கு ஏற்பட்ட மனித இழப்புகளை குறைத்து காட்டியிருக்கிறது என்பது தெளிவாகிவிட்டது. ஏன்னா தங்களுடைய கணவன்மார்கள் அல்லது தங்களுடைய மகன் யுத்தத்துக்கு போனவன் இன்னும் திரும்ப இல்லை, மகன் அல்லது மகள், பெண்களும் அதிகமாக இறந்திருக்காங்க. ஈரானுடைய தாக்குதலில் பெண் இராணுவத்தினரும் இறந்திருக்கிறார்கள். அவங்க எப்படி அவங்கள பற்றின தகவல் அவங்கெல்லாம் இன்னும் டியூட்டியில் இருக்காங்கன்னே கொடுத்துருக்கான். இந்த பொய் வழியில் வந்துருக்கு. இது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அமெரிக்க வட்டாரங்களில். அப்போ பீட்டா ஹெட்சத்துன்னு சொல்லக்கூடிய டிஃபென்ஸ் செக்ரட்டரி இராணுவ அமைச்சரும் டொனால்டு ட்ரம்பும் ஜேடி வான்ஸும் கொடுத்த தகவல்கள் அத்தனையும் பொய் என்று சொல்லி தாய்மார்களிடமிருந்து வந்த ஒரு கூட்டமைப்பு இந்த செய்தியை சொல்லுகிறது. அதில் 2 பேருடைய இதை பெருசாக எல்லா மீடியாவும் கவர் பண்ணுது. ரோட்லி பேர்மன்ஸ் ங்கிறவனுடைய வாரண்ட் ஆஃபீஸர், அந்த ஆளு குவைத்தில் பெஹ்ரைனில் இருக்கும்போது தாக்கப்பட்டிருக்கிறது ஆஃபீஸு, எல்லாரும் போய் சேர்ந்துருக்கேன். இந்த ஆளு பயங்கரமான காயங்களுக்கு உள்ளாகி கண் பார்வை பேருக்கு லிவர் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. 6 மாசமா ஜெர்மனியில் ஒரு மருத்துவமனையில் இருக்கான். ஆனால் அங்கே என்ன சொல்லியிருக்கான்னா, ஹி சஸ்டைன்டு மைனர் இன்ஜுரிஸ்ன்னு. அப்போ மைனர் இன்ஜுரிஸ்ன்னு சொன்னால் என்ன செய்யணும், லேசாக ட்ரீட் பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்பி அமெரிக்காவில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். குடும்பத்தினர் அங்கே பார்ப்பாங்க. அங்கே மிலிட்ரி ஆஸ்பத்திரியாக இருந்தாலும் பார்ப்பார்கள். குடும்பத்தினர் என்னடா இவ்வளோ நாளாயும் நம்ம மைனர் இன்ஜுரியில் இருந்த வரலன்னா மேஜர் இன்ஜுரி, அவர் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறார். இன்னொரு இவருடைய கதையும் பெரிதாக பேசப்படுகிறது. அந்த வார ஆஃபீஸில் இருந்த கேன் வாரண்டி என்பவர் ஒரு இதுக்கு உள்ளாயிருக்காரு. அவரு முதல்ல குவைத் ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு. அடுத்தால ஜெர்மனிக்கு மாற்றப்பட்டு இருக்கிறார். இப்போ இன்னொரு சீரியஸான ஆஸ்பத்திரிக்கு மாற்றப்பட்டு இருக்கிறார். அவரை ஆன் டியூட்டின்னு காட்டியிருக்காங்க, அவர் டியூட்டியில் இருக்காரு. அப்போ எவ்வளோ பெரிய உண்மைகள் மறைக்கப்பட்டு இருக்கிறது, எவ்வளோ பெரிய சேதாரம் மறைக்கப்பட்டு இருக்கிறது.
அப்ப இதுவரைக்கும் அமெரிக்காவுக்கு பல ட்ரில்லியன் டாலர் தான் இழப்பு வந்தது என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள், பல ட்ரில்லியன் இல்லாட்டாலும் பில்லியன் டாலரில் தான் இழப்பு வந்தது சொல்லி கொண்டிருந்தவர்கள், மனித ஆற்றலும் நிறைய அளவில் இழக்கப்பட்டிருக்கிறது என்பதை இப்போ பெற்றோர்களுடைய கூட்டமைப்பு மேற்கொண்ட ஆய்வில் தெரிய வந்து அதை சிபிஎஸ் டிஒய்டி என்ற 2 நிறுவனங்கள் அதை தெளிவுபடுத்தி இருக்கின்றன. அடுத்தால அமெரிக்கா பல ட்ரில்லியன் டாலர் கடத்தில் இருக்கிறது. இது இந்த யுத்தத்தால் வந்தது. அமெரிக்காவினுடைய வரி கட்டுபவர்களுடைய பணத்தை மிஞ்சிய கடன் இது அமெரிக்கர்களின் தலையில் விழுவது என்பதும் அதையே லாஸ்ட் ரிப்போர்ட், அதாவது மறைக்கப்பட்ட கேஷுவாலிட்டிஸ், அது அமெரிக்கன் கேஷுவாலிட்டிஸ் ஸ்கேம் எக்ஸ்போஸ்ட், அதை ஒரு ஊழல்னே சொல்லாங்க. மிகப்பெரிய ஊழல் ஒன்று வெளியே வந்திருக்கிறது. இது ட்ரம்புக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இப்படி எல்லா நிலையிலும் அவர் பாதிக்கப்பட்டவராகவே இருந்து கொண்டு இருக்கிறார். அவர் சொல்லுவது 30,000 தாண்டிய பொய்கள் என்பதும் தெளிவாக்கப்பட்டு இருக்கிறது. இணைந்திருங்கள், தகவலில் தருகிறோம். வாசிர் தவானால் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.